தலைவர் அண்ணன் மாவை சீமானராஜா, என் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஸ்ரீதரன், திரு சாணக்கியன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொருளாளர் திரு கனக சபாபதி, கட்சி கோட்டக்கிளை மற்றும் வெவ்வேறு பிரிவுகளுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், அன்பானவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். தந்தை செல்வாவின் அரசியல் அணுகுமுறை என்கின்ற தலைப்பிலேதான் என்னை 10 நிமிடங்களுக்கு மேற்படாமல் பேசுமாறு அழைத்திருக்கிறார்கள். தந்தை செல்வாவினுடைய அரசியல் அணுகுமுறை என்று சொல்வதற்கு முன்னதாக அவருடைய சொந்த குணாதிசயம் ஒன்றை முன்வைப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒத்து ஓடுகிறவர் அல்ல. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இஸ் a non-conformist. ஒத்து ஓடுகிறவர் அல்ல. அடக்கன் கொடி திரண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சேராதவர்களோடு சேருகிறவர் அல்ல, சேரக்கூடாதவர்களோடு சேர்க்கிறவர் அல்ல. இது அவருடைய ஆத்ம வாழ்க்கையிலேயே தெரிகிறது. தலைவர் தன்னுடைய தொடக்க உரையிலே சொன்னார், சென்ட் தாமஸ் கல்லூரியிலே அவர் படிப்பிக்கிற வேளையிலே தன்னுடைய சகோதரன் உடல்நலம் குறைந்திருந்த போது போக வேண்டும் என்று கேட்டபோது அதிபர் அனுமதி மறுத்ததால் வேலையே அன்றைக்கே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து போய்விட்டார். வெஸ்லி கல்லூரியிலே பணியாற்றுகிற போது அந்த நாட்களிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே வேட்டி சாலை அணிந்து பாடசாலைக்கு போன போது இப்படி வர முடியாது, இதற்குரிய உடையிலே வர வேண்டும் என்று சொன்ன போது அப்படியானால் வேலையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே இருந்து ராஜினாமா செய்து போனார். இப்படியானவர் எப்படியானவராக இருந்திருப்பார் என்று சற்று சிந்தித்திருப்பார். அதற்கு என்ன எல்லாரும் சேர்ந்து போவோமே என்று நினைக்கிறவர் அல்ல தந்தை செல்வா, என்று நினைத்தவர் அல்ல தந்தை செல்வா. இன்னும் ஒரு கருத்து கூறப்பட்டது, அவருடைய திருமண வீட்டிலே அன்றைய சூழலிலே கோட் சூட் அணிந்து ஆலயத்திலே திருமணங்களுக்கு போகிற நாளிலே அவர் இல்லை நான் வட்டி சாமி அணிந்தான் என்று திருமணமே நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற அளவுக்கு விடாப்பிடியாக நின்றார். ஒத்து போகவில்லை, ஒத்து ஓடுகிறவர் அல்ல தந்தை செல்வா. அவருடைய அரசியல் அணுகுமுறையும் இந்த தனிப்பட்ட அவருடைய பெருமதியான குணாதிசயத்தோடு ஒத்ததாகத்தான் இருந்தது. இல்லை என்றால் 47ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அதனுடைய தலைவர் ஜி பொன்னம்பலத்தினாலே அழைத்து வரப்பட்டு காங்கிரஸ் துறை தொகுதியிலே போட்டியிட பண்ணி வெற்றி பெற்றார். சரி, வந்தவர் கட்சிக்குள்ளே புதிதாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஓரிரு வருஷங்களுக்குள்ளேயே கட்சி 2 அணியாக பிரிந்து விட்டது. பாராளுமன்றத்தில் தலைவர் ஜி பொன்னம்பலம் அணி என்றும் உபதலைவர் செல்வநாயகம் செல்வா அணி என்றும் 2 அணிகளாக பிரிந்தது. ஏன் பிரிந்தது? பெரியவர் என்பதற்காக பிரியவில்லை. பிரஜா உரிமை சட்டத்தை அன்றைய பிரதமர் DS நாயுடு அறிமுகப்படுத்தின போது அது தீங்கானது, அதை ஆதரிக்க முடியாது. 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த இலங்கை இந்திய காங்கிரஸ் அந்த உறுப்பினர்களுடைய பிரஜா உரிமையை அற்றுப்போகிற வண்ணமாக அந்த சட்டம் இயற்றப்பட்டு கொண்டு வந்த போது அதை எதிர்க்க வேண்டும் என்று கட்சிக்குள்ளே வாதாடினார். கட்சி அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. கொள்கையின் நிமித்தம் கட்சியை இரண்டாக பிளந்தார்.
கொள்கை நிமித்தம் கட்சியை இரண்டாக பிரித்தார். 3 பேர் அதற்கு எதிராக வாக்களித்தார்கள். 6 பேர் தான் அன்றைய பாராளுமன்றத்தில் 101 பேர் இருந்த பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருந்தது 6 பேர். சரிசமனாக இரண்டாக பிரிந்தது கட்சி. ஒற்றுமை என்கின்ற ஒரு கோஷத்தின் காரணமாக தவறை செய்ய அவர் விரும்பவில்லை. ஒற்றுமை அல்ல எதுவும், கொள்கை முக்கியம், எங்களுடைய நிலைப்பாடு முக்கியம். இதற்காக மக்களுக்காக எழுந்திருக்கிறோம் என்பது முக்கியம். அதை செய்ய துணிந்தார். கட்சியை இரண்டாக பிளந்தார். 49ஆம் ஆண்டு புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற போது கூட வருஷ ஆரம்பத்திலே மாவட்டபுரத்திலே அண்ணன் மாவை செல்வராஜா வீட்டுக்கு அருகிலே கட்சியுடைய அங்கலாப்பணம் உண்மையாக இருந்திருக்கிறது. ஆனால் டிசம்பரிலே கொழும்பிலே தான் கட்சி ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அதற்கு முன்னர் கட்சி ஆரம்பிப்பதற்கான பல முஸ்லீம்கள் நடந்த போது அதை கற்களால் எறிந்து குழப்பினார்கள். காடையர்கள் வந்து அடித்து துரத்தினார்கள். இதெல்லாம் யாழ்ப்பாணத்திலே நடந்தது. அதனால்தான் டிசம்பர் 18ஆம் தேதி கொழும்பிலே மருதவனையிலே இலங்கை தமிழரசு கட்சியை அவர் அங்கலாப்பணம் செய்திருந்தார். பிடித்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார். தன்னுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருக்கு தெரியும். அந்த வழியில் 3 வருடங்களுக்கு பிறகு முதலாவது பொது தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி கண்டார். 2 கோப்பாயிலே வன்னியசிங்கமும் இந்த நகரத்திலே ராஜவிரோதையும் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மக்கள் அது திருவண்ணாமலைக்கு உரிய ஒரு பெருமிதம். முதல் தேர்தலிலேயே இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி கொள்ள வைத்தது. ஆனால் கட்சி தோல்வி அடைந்தது. மக்கள் இந்த கொள்கையை புறக்கணித்து விட்டார்கள் என்று விட்டுவிடவில்லை. அந்த தேர்தலிலே தான் காங்கிரஸ் தொகுதியிலே தோற்ற போது அவர் நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தொடுத்தார். தேர்தல் வெற்றி தவறானது, தேர்தல் முடிவு தவறானது என்று சவால் விட்டு தானே வழக்காடியாக வழக்கொன்று தொடுத்தார். அந்த வழக்கிலேயும் தோற்றார். தோற்றது மட்டுமல்ல, வழக்கு செலவு 40,000 ரூபாய் அவர் கட்ட வேண்டியதாகவும் இருந்தது. அந்த நாட்களிலே 40,000 ரூபாய் வழக்கு தோற்றதனாலே வழக்கு செலவையும் கட்டினார். அதையும் செய்தார். ஆனால் 56ஆம் ஆண்டில் இருந்து இளையவர்களை புதியவர்களை கட்சிக்குள்ளே சேர்த்து வேட்பாளராக நிறுத்தியவர்கள் எல்லாரும் 30 வயதுக்கு குறைந்தவர்கள். பெருவெற்றி கண்டார். அதற்கு பிறகு இன்று வரைக்கும் அவர் வகுத்த சமஷ்டி கொள்கைக்கு தமிழ் மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். ஆகையினாலே அவருடைய அரசியல் அணுகுமுறையை நாங்கள் அறிந்திருப்பது, அதை பின்பற்றுவது அத்தியாவசியம். இந்த விடயத்திலே தந்தை செல்வா சொன்ன 2 விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இதே நகரத்திலே இலங்கை தமிழரசு கட்சியுடைய முதலாவது தேசிய மாநாடு ஏப்ரல் மாதம் 1951ஆம் ஆண்டு நிகழ்ந்த போது தந்தை செல்வாவினுடைய பேருரையிலே அவர் சொன்ன ஒரு வாசகத்தை நான் படிக்கிறேன். ஓர் இனம் அழியாமல் இருப்பதற்கு பல ஏதுக்கள் தேவை. ஒன்று, அந்த இனத்தின் எண்ணுத் தொகை குறையாமல் இருப்பது. இது அவருடைய மொழியிலேயே சொல்லுகிறேன். எண்ணுத் தொகை என்றுதான் சொல்லியிருக்கார், எண்ணிக்கை. இன்னொன்று, அந்த இனம் வசிக்கும் பிரதேசம் பறிபோகாமல் இருப்பது. இந்த 2 இந்த தீவிலே இந்த இனம் அழியாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். நாங்கள் வசிக்கும் பிரதேசம் பறிபோகாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்வதாக இருந்தால் நாங்கள் வசிக்கும் பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் ஒரு சுயமாக ஆட்சி செய்கிற ஆட்சி முறை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய சமஷ்டி கொள்கையை முன்வைத்தார்.
56ஆம் ஆண்டிலேயே தனிநாட்டு கோரிக்கை எழுந்தது. அடங்கா தமிழன் சி சுந்தரலிங்கம் தனிநாடு, அதுக்கு ஈழம் என்று பெயர் கொடுத்ததே சுந்தரலிங்கம். ஆனால் தந்தை செல்வா அதை ஏற்கவில்லை. அந்த வேளையில் தொடர்ச்சியாக பல தடவைகளிலே தனியாக பிரிந்து செல்வதுதான் ஒரே வழி என்று பலர் சொன்ன போது அவர் ஏற்கவில்லை. 60ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியுடைய செயற்குழு கூடிய போது வவுனியாவைச் சேர்ந்த ஏ சிக்கம்பலம் தனிநாடு தான் ஒரே வழி என்கின்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஆனால் தந்தை செல்வா சொன்னது, இது வன்முறையில் முடியும், ஆயுத போர் பிரச்சனையை தீர்க்காது என்று சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற விடவில்லை, அதை தடுத்தார். 11வது மாநாடு உடுவிலே நடந்த போது 1969ஆம் ஆண்டு இளைஞர் அணியினர் வாலிப முன்னணியினர் வந்து, ஐயா தனிநாடு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, இல்லை, அதை நீங்கள் முன்மொழிய வேண்டாம், அது நான் அதற்கு எதிர்த்தவன் அல்ல, ஆனால் அதனுடைய மக்களுக்கு பாதகமாக முடியும் என்று அதனையும் தடுத்தவர். 70ஆம் ஆண்டு தேர்தலிலே வி நவரத்தினம் சுயாட்சி கழகத்தை உருவாக்கி தனிநாடு கோரிக்கையை வைத்து தேர்தலிலே போட்டியிட்ட போது தமிழரசு கட்சியை விட்டு விலகி இலங்கை தமிழரசு கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே தனிநாடு கோருகிறவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 70ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து படித்து பாருங்கள், வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே தந்தை செல்வா தான் 72ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு வகுக்கப்பட்ட போது ஒரு மாதிரி யாப்பை முன்வைத்தார். சமஷ்டி அடிப்படையிலே அந்த மாதிரி யாப்பு இருந்தது. இந்த புத்தகத்திலே எங்களுடைய வெள்ளி விழா மலரிலே அது இருக்கிறது. அந்த யாப்பிலே பல விடயங்களை முன்வைத்து அவர் கோரியிருந்தாலும் இறுதியிலே நமது கட்சியின் சார்பில் வி தர்மலிங்கம் 5 பிரேரணைகளை ஒன்றன் பின் ஒன்றாக முன்வைத்தார். அனைத்தும் தோற்கடிக்கப்பட்ட போது, பெரும்பான்மை வாக்குகளாலே தோற்கடிக்கப்பட்ட போது தந்தை செல்வா சொன்னார், இனி நாளையிலே இருந்து நாங்கள் இங்கே வரமாட்டோம் என்று சொன்னார். நான் வெளிநடப்பு செய்து இதனை ஒரு நாடகமாக மாற்ற விரும்பவில்லை, ஆனால் நாளையிலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து ராஜினாமா செய்தார். 2.5 வருட காலத்துக்கு மேல் அந்த இடைத்தேர்தல் நடைபெறாமல் இருந்தது. 75ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தலிலே பெருவெற்றி ஈட்டினார். அதற்கு பிறகுதான் தமிழர் கூட்டணி உருவாக்கப்பட்டது. 74ஆம் ஆண்டு பின்னர் அது தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறியது. எங்களுடைய மாண்புமிகு ஆளுநருடைய பேரனார் பெரியவர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களும் தலைவராக இருந்த ஜி பொன்னமலம் தந்தை செல்வாவோடு கூட மூவரும் தலைவராக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி உதயமானது. அந்த வேளைகளிலேயும் அவர் தொடர்ச்சியாக இப்படியான தீர்மானம் ஒரு வன்முறையிலே சென்று முடிந்து விடுமோ என்று அச்சமடைந்திருந்தவர் என்பது பலவிதமான ஆவணங்களிலே இருந்து தெளிவாகும். அவர் 76ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தனிநாடு தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரை பாராளுமன்ற பதிவேட்டிலே இருந்து இப்படியாக இருக்கிறது. எமது கட்சி தனிநாடு ஒன்றை நிறுவ முனைகிறது. இது இலேசான காரியம் அன்று, வில்லங்கமானது என்பதை நாம் அறிவோம் என்று அதனை விவரித்து சொல்லிவிட்டு எமது நடவடிக்கை சாத்வீகமானது என்று சொன்னார்.